ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட மத்தியான சாப்பாடெல்லாம் தயாராகிட்டு என்னென்னு பார்த்துடலாமா? வாங்க ஒன்று வரிசை கட்டி பார்க்கலாமா? இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சோறு, குத்தரிசி சோறு வடிச்சிருக்கேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலா மீன் வாங்கிட்டு வந்தேன்னா அதில் சூப்பராக இன்றைக்கு குழம்பு வச்சுருக்கேன். கொஞ்சம் இறுக்கமாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நல்லா இருக்கும். ஆகலம் இறுக்கமாக வைக்கல, கொஞ்சம் கணக்காக வச்சுருக்கிறேன் சீலா மீன் குழம்பு. அங்கால பார்த்தீங்கன்னா சின்னவாட பால் சொதி இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் முருங்கைக்கீரை வாங்கினேன் இல்லையா அன்றைக்கி, அதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பராக தேங்காய்ப்பெல்லாம் போட்டு நல்லா வரையொண்டு வறுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 துண்டு சீலா மீன் எடுத்து பொரிச்சாச்சு. இந்த பொரிச்ச மீன் நல்லா இருக்கும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்புக்கு நல்லா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சாலும் செம்மையாக தான் இருக்கும். இந்த மீன் ஆக சின்னதில்லை தானே, நல்ல பெரிய சீலா மீன் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க சரியா? இதுவெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எங்களோட மத்தியான சாப்பாடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் சாப்பிடுங்க சரியா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை டெட்டா சொல்லுங்க. பை டெட்டா.